நேற்றைக்கு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை நடத்தியிருக்கிறார். அதுல நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். அதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் நடத்திய கூட்டம் இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு தனியார் கல்லூரிக்கு சொந்தமான ஒரு கிரவுண்டுல இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறாங்க. பொதுவாக தனியார் கல்லூரிகள், பள்ளிகள்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நடத்தக்கூடாது என்பது தமிழ்நாட்டுடைய விதி. அப்படி இருக்கும்போதும் இந்த மீட்டிங் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அது முதல்ல நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், தனியார் கல்லூரிகள்னு மட்டும் இல்ல, அரசு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எதுவா இருக்கட்டும், கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பொதுமையாவே நம்ம பார்க்கலாம். கல்வி நிறுவனங்களுக்குள்ளாக அரசியல் நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு நிரந்தர தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ் 1976 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு முன்பாக இன்னொன்று என்னன்னா தமிழ்நாடு எஜுகேஷனல் ரூல்ஸ். ஏன் 76ல தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ்ன்னு கொண்டு வர்றாங்கன்னா, அப்போது அந்த காலகட்டம், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 67ல வந்த பிறகுதான் நிறைய புதிய கல்லூரிகள்லாம் தொடங்குறாங்க. அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள்லாம் நிறைய வருது. அதனால 2வது புதிதாக ஒரு ஆக்ட் வருது. அதற்கு முன்பாக தமிழ்நாடு எஜுகேஷனல் ரூல்ஸ் 1968 அதுலயே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா 1968 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாடு எஜுகேஷனல் ரூல்ஸ், தமிழ்நாடு கல்வி விதிகள் 1968 அப்படிங்கிறது. அதுல பிரிவு 81 அதுல மிக தெளிவாக சொல்லி இருப்பது என்ன அப்படின்னா, the premises of the college or subsidiary building appertaining to it or a playground or a vacant site belonging to the college whether adjacent to or remote to them. உதாரணம் இது வரைக்கும் இருக்கிறத நான் சொல்றேன். அதாவது ஒரு கல்லூரிக்கு உள்ளாக, கல்லூரி வளாகத்திற்குள்ளாக, இல்ல அந்த வளாகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது வெளியே இருக்கக்கூடிய மைதானங்கள் அல்ல காலி இடங்கள். இப்ப என்ன ஆகும்னா, நான் காலேஜ் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனா அந்த காலேஜோட இடம் இன்னொரு இடத்துல இருக்கு, நான் அங்க கூட்டம் நடத்துறேன் அப்படிலாம் இல்லை. அந்த கல்லூரிக்கு சொந்தமான நிலம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா, இப்ப மதுரையில ஒரு பள்ளி இருக்கு, பெரியார் பேருந்து நிலையம் பக்கத்துல பள்ளி இருக்கும். ஆனா அந்த பள்ளியோட கிரவுண்டு பாத்தீங்கன்னா அரசடியில இருக்கு. அப்போ நான் அந்த அரசடியில தண்ணி தானே இருக்கு, இது மாணவர்களுக்கு தொந்தரவு இல்லையில அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மைதானத்தை கூட நீங்க கொடுக்க முடியாது. அப்போ be used for the purpose of conducting the college or functions conducted by such college or for authorized examinations or for other purpose specifically permitted by the director அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1976 தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் சொன்னது அந்த முதல்ல சொன்னது, அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கல்வி சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதிலும் ஏதாவது தேர்வுகள் நடத்தினா பயன்படுத்திக்கலாம், இல்ல அந்த கல்லூரியினுடைய பங்கன்ஸ், அந்த கல்லூரியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் வேறு எதுவும் பயன்படுத்துவதாக இருந்தால் டைரக்டர் அனுமதி வேண்டும் அப்படிங்கிறதா இந்த ரூல்ஸ். அப்ப அந்த இடத்துல டைரக்டர் அப்படிங்கறத யார சொல்றாங்க? தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ் 1976 அந்த டைரக்டர் யாருங்கிறதையும் சொல்லுது. அந்த டைரக்டர் யாருன்னா, தமிழ்நாடு உயர்கல்வி இயக்குனர், தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் டைரக்டர். அவர் தான் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அவருடைய அப்ரூவல் பேர் தான் நீங்க எந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேர்வுகள் அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நடக்கும், யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் நடக்கும். அதுக்கு கல்லூரிகள்ல இடம் கொடுப்பாங்க. இப்ப சிஏ எக்ஸாம்ஸ் நடக்கும், ஆடிட்டருக்கு எக்ஸாம் எழுதுவாங்க, கல்லூரிகள்ல நடக்கும். ஸோ இது மாதிரியான நீங்க கல்வி சம்பந்தமான இடங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இப்போ ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சி, உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கு நீங்க இடம் கொடுக்கலாம். ஆனால் அதை தாண்டி தர முடியாது அப்படிங்கிறது தான். அதே போல 1968 செக்ஷன் 81 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூடுதலாகவே ஒரு வரி, இதுல நீங்க கல்விக்கு மட்டும் கொடுக்கணும்னு 76 அந்த கல்லூரிக்கு சொல்றாங்க. அது விதி 7 உட்பிரிவு 3 F. 1968 செக்ஷன் பிரிவு 81 என்ன சொல்லிடுறாங்கன்னா, இன் நோ கேஸ் ஷால் த யூஸ் ஆஃப் சச் பில்டிங், playground or vacant site be given for political meetings. நேரடியாகவே சொல்லிடுறாங்க, கல்லூரி வளாகத்திற்குள்ளாக பிளே கிரவுண்டோ
இல்ல அது வேக்கன்ட் சைட்டோ, கல்லூரிக்கு உள்ளேயோ வெளியேயோ இருக்கக்கூடிய ரிமோட், அந்த முதல் சொன்ன மாதிரி சம்பந்தம் இல்லாம இன்னொரு இடத்துல இருந்தாலும் அது வந்து அரசியல் நிகழ்ச்சிக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது 1968 தமிழ்நாடு எஜுகேஷனல் ரூல்ஸ் அதுல வந்து தெரியப்படுத்திருக்காங்க. இந்த லேட்டரா வந்தது வந்து 1900 பிரைவேட் காலேஜஸ் வந்த பிறகு அதை ரீஎம்பசைஸ் பண்ணி தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ் 1976 அது நடைமுறைக்கு வந்த நாள் பாத்தீங்கன்னா 1976 ஜூன் 22. அதற்காக போடப்பட்ட அரசாணை எண் வந்து எம்எஸ், அப்போ வந்து மெட்ராஸ் சொல்லுவோம்ல, எம்எஸ் நம்பர் 1285. இது அரசாணையில இது மிக தெளிவாக இருக்கிறது. அப்போ இந்த 2 விதிகளையும் மீறித்தான் நேற்றைய தினம் வந்து அந்த தனியார் கல்லூரி இடத்திற்குள்ளாக முதலமைச்சர் தன்னுடைய கட்சி சார்ந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். இப்போ முதலமைச்சருடைய அரசு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தா கூட அதில் ஓரளவுக்கு வந்து நீங்க அரசு துறை, அந்த நான் முன்னர் குறிப்பிட்டதை போல உயர்கல்வி செயலாளர், அந்த உயர்கல்வி இயக்குநரிடம் நீங்கள் அனுமதியை பெற்று நடத்தி இருக்கலாம். உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப போன ஆட்சியில நான் முதல்வன் திட்டத்துடைய நிகழ்ச்சிகள் எங்கேயும் நடக்கலையா? கல்லூரிகளுக்குள்ளாக நடந்திருக்கிறது. நான் முதல்வன் என்பது கல்லூரி நிகழ்ச்சி. அதே மாதிரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கிய நிகழ்ச்சி கல்லூரிக்குள்ள நடந்திருக்கு. நான் முதல்வன் மூலமாக உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடந்திருக்கு. இப்படி கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை நீங்க நடத்தலாம். அங்கே முதல்வர் போய் பேசலாம், அமைச்சர்கள் பேசலாம். ஆனா அங்க யாரும் அரசியல் பேச மாட்டாங்க. அந்த மாணவர்களிடம் அந்த திட்டம் சார்ந்து மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா இங்க அந்த கல்லூரி மாணவர் கிடையாது. நீங்க வெளியில இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, அந்த 5000 பேரை நீங்க வந்து கூட்டி வச்சுட்டு நீங்க வந்து அங்க அரசியல் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இது வந்து இதை பற்றி உயர் நீதிமன்ற தீர்ப்பு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? 2017 வந்து ஈரோடு திருப்பூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி, அந்த கல்லூரி சிக்கண்ணா கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரியில வந்து டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 45 நாட்களுக்கு அரசு சார்பில் ஒரு பொருட்காட்சி நடத்துவதாக முடிவு செய்யப்படும். ஒரு எக்ஸிபிஷன். அது வந்து கல்லூரி, அரசு கல்லூரி. இப்போ பேசணும் இல்லையா, தனியார் கல்லூரி இல்ல. இது வந்து சிக்கண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர்ல இருக்கு. அப்ப அந்த கல்லூரியிலே 45 நாட்களுக்கு ஒரு பொருட்காட்சி நடத்துகிறார்கள் டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து. அப்படிங்கிற ஒரு நிலையில 23ஆம் தேதி 24ஆம் தேதியில வந்து நவம்பர்ல ஒரு வாரம் இருக்கிற நேரத்துல ஒரு வழக்கு அவசரமா பதியப்படுகிறது. அதாவது ஒரு வழக்கு தொடர்கிறார். யார் அப்படின்னா வந்து அந்த பெட்டிஷனர் வந்து இதை வந்து கதிர்வேல் என்பவர் வந்து இது இப்படி நடக்கக்கூடாது, இது மாணவர்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்குல வந்து நவம்பர் 2017 நவம்பர் 30ஆம் தேதி, அதாவது பொருட்காட்சி தொடங்குவதற்கு 2 நாள் முன்பாக தீர்ப்பளிக்கப்படுகிறது. அந்த வழக்குல வந்து தீர்ப்பளித்தவர் நீதியரசர் கிருபாகர். இப்ப அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் நம்பர் 31/129/2017. அதான் அந்த வழக்கு. அந்த வழக்குல அவர் என்ன அவருடைய வேண்டுகோள் அப்படின்னா, இப்ப கல்லூரிக்குள்ள இப்படி 45 நாளைக்கு வந்து ஒரு பொருட்காட்சி நடத்தும் போது மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும். இன்னொன்னு வந்து அந்த கல்லூரி பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரசு கல்லூரிகள்ல வந்து மாணவர்கள் அதிகமா வந்து இலவசமா பயில்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதுனால அரசு கல்லூரிகள் பாத்தீங்கன்னா டபுள் ஷிப்ட்ல இயங்கும். காலையில ஒரு டே ஷிப்ட் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஷிப்ட் இருக்கும். அப்ப இந்த கல்லூரியை பொறுத்தளவு ஆஃப்டர்நூன் ஷிப்ட் வந்து 1:15 இருந்து 6:15 வரைக்கும் நடக்குது. இப்படி இருக்கையில 4 மணிக்கு நீங்க பொருட்காட்சியை தொடங்குவது, அப்போ ஒரு 2 மணி நேரம் மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய கல்வி நேரம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் தன்னுடைய வழக்குல சொல்றாரு. இந்த வழக்கில் வந்து எதிர்மனுதாரர்களாக உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர், அதே போன்ற அந்த பொருட்காட்சியை நடத்துகிற செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய செயலாளர், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர், அந்த சிக்கண்ணா அரசு கல்லூரியினுடைய முதல்வர், இப்படி 4 பேரை வந்து எதிர்மனுதாரர்களாக சேர்த்து அந்த வழக்கு வந்து தொடரப்படும். அந்த வழக்குல வந்து அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து முன்னதாகவே கொடுக்கப்பட்ட வழக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் தீர்ப்பு வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவங்க தேதி வந்து ஒரு 2 நாள் தான் இருக்கு, பல்வேறு ஏற்பாடுகள், இந்த பொருட்காட்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து விட்டது அப்படிங்கிறதுனால இது மாதிரி தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, 4 மணிக்கு நடத்தக்கூடாது, 5 மணிக்கு வச்சுக்கோங்க. 1, 5 மணிக்கு முன்னதாக நீங்க எந்த லவுட் ஸ்பீக்கர் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. அதே போல அந்த டிராபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த மாணவர்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட் மாணவர்கள் வெளியேறுவதற்கு எவ்வித போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாம நீங்க இந்த பொருட்காட்சியை பார்க்க வர்றவங்க எல்லாம் வரணும் என்பதை போன்ற அந்த கல்லூரியில் வந்து 2 மைதானங்கள் இருக்கிறது.
அதில் ஒரு மைதானம் பயன்படுத்தப்படாத நிலையில், பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் இருக்கு. அப்போ 1 மாத காலத்துக்குள்ள அந்த பயன்படுத்த இயலாத மைதானத்தை நீங்க சீர் செய்து பயன்படுத்துற வகையில தரணும் அப்படின்னு அந்த அரசுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு. அது போல நீங்க இந்த பொருட்காட்சிக்காக நீங்கள் ஏதாவது மரத்தை வெட்டினீங்கன்னா ஒரு மரத்துக்கு 25 மரம் வைக்கணும். இப்படி எல்லாம் தீர்ப்பை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு இடைக்கால ஒரு இதை சொல்லிட்டு அடுத்து சொல்றதா மெயின். இது போல எதிர்காலத்தில் இப்படி எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. அது அரசே தன்னுடைய நிகழ்ச்சியை இப்படி எக்ஸிபிஷன் என்பது தன்னுடைய சாதனைகளை வெளிப்படுத்துகிற நிகழ்ச்சி. நமக்கே தெரியும், மதுரையில சித்திரை பொருட்காட்சி இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் அந்த அரசினுடைய திட்டங்களின் சாதனைகளை சொல்லுவது. அப்ப அதையே நீங்க கல்லூரிக்குள்ள செய்யக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கிற நிலையில நீங்க அரசு நிகழ்ச்சி அல்லாத ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி, உங்க தேர்தல் வெற்றிக்கான நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நீங்க ஒரு கல்லூரியினுடைய நடத்துறீங்க, ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள நடத்துறீங்க. அதற்கு எப்படி இந்த நிர்வாகம் அனுமதி அளித்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல மிகப்பெரிய வேடிக்கை வினோதம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் அரசு தரப்பில் அப்போதைக்கு 2017 அரசு தரப்பில் வாதிட்டவர் யார் அப்படின்னா, அன்றைய அட்வொகேட் ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன். அவர் தான் இன்றைக்கும் இந்த அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல். விஜய் நாராயணன் தான் இப்போதைக்கு இந்த ஆட்சிக்கும் அட்வொகேட் ஜெனரலா இருக்கார். அப்போ அவராவது அறிவுறுத்தி இருக்கணும், நீங்க கல்லூரியில இப்படி நடத்த போறீங்க, முன்னரே இப்படி தீர்ப்பு இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்லியிருக்கணும். அப்போ இதுதான் அவருடைய லெவலே இப்படித்தான் இருக்கா என்னன்னு தெரியல. ஆக இப்படியாக ஒரு நிலையில் இதை தாண்டி இது நடந்திருக்கிற பட்சத்தில் இப்ப இதை சுட்டிக்காட்டி ஒரு வழக்கோ இது தொடுக்கப்படும் போது கண்டிப்பாக இது அந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தும். அவர்கள் எப்படி இந்த நிலைக்கு ஆளானார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சி பாத்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய கல்லூரி. இப்ப அவங்க ஒரு மதம் சார்ந்தா இல்லை எந்த பிடியில் சிக்கி தாவேக்காவுக்கு இப்படி ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு தன்னுடைய இடத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா உள்ளபடியே ஒரு கல்வி ஆர்வலராக இது நம்ம எல்லாம் வருத்தத்துக்கு ஆளாக்குகிற ஒரு செய்தி. இது கண்டிப்பா இது தொடர்பாக ஒரு வழக்கோ இல்ல முன்னெடுக்கப்படுமானால் அது சென்ட் ஜோசப் கல்லூரியை மிகுந்த அளவில் பாதிக்கும். அதுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் விதிகளோ இல்ல முந்தைய தீர்ப்புகளோ அப்படித்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அதை சுற்றிலும் ஒரு 5-6 பெண்கள் கல்லூரி இருக்கிறது. ஹோலி கிராஸ், சீதாலட்சுமி ராமசாமி, ஸ்ரீமதி இந்திரா காந்தி, இது எல்லாமே ஸ்ரீமதி இந்திரா காந்திலாம் சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கல்லூரி. அதே போல காவேரின்னு ஒரு கல்லூரி. இது அனைத்து நான் குறிப்பிடுகிற அனைத்தும் பாத்தீங்கன்னா மகளிர் கல்லூரி. இப்படி சுற்றிலும் அதிகமாக மற்ற கல்லூரிகள் இருக்கிற இடம் ஒரு பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இடம். இப்ப இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி இதை ஒரு வெளியில ஒரு போர்வேல புறவழிச்சாலையில மிக அழகாக இதை நடத்தி இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் எடுத்து ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளாக நடத்துவது அதற்கு ஒரு பெருமை வாய்ந்த தமிழ்நாட்டினுடைய கல்வியில் ஒரு மிக முக்கிய இடத்தை வகிக்கிற ஒரு கல்லூரியே எனக்கு அனுமதித்திருக்கிறது அப்படிங்கிறது உள்ளபடியே வேதனையை தருகிறது. இப்ப நீங்க இவ்வளவு ரூல்ஸ்களை சொல்றீங்க, தமிழ்நாடு எஜுகேஷனல் ரூல்ஸ் இருக்கு, உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்பது இருக்கு, இது எல்லாமே அப்பட்டமாக மீறப்படுது அப்படின்றத பார்க்க முடியுதுல. இது விஜய் அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க சொன்னதை போல அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய விஜய் நாராயணன் அவர்கள் தான் இப்போதும் அரசு வழக்கறிஞராக இருக்கிறார். அவரும் அதை சொல்லியிருக்கலாம். இதையெல்லாம் மீறி விஜய் இந்த கூட்டத்தை இப்படி தனியார் கல்லூரிகள்ல நடத்துவது என்பது தூய சக்தின்னு சொல்லக்கூடிய விஜய் சட்டத்தை மதிக்கவில்லை, உயர்நீதிமன்ற தீர்ப்பை கூட மதிக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்ல, கண்டிப்பாக அப்படித்தான். அவர் எந்த இடத்திலும் எனக்கு தெரிந்து சட்டத்தை மதித்து எல்லாம் நடக்கல. தன் மீது ஒரு வருமான வரி ஏய்ப்பு இருக்குன்னு சொல்லி வரி கட்ட சொல்றாங்க. அப்பயும் அவர் அதை எதிர்த்துதான் இது பண்ணாரே தவிர முறைப்படி சட்டத்தை எல்லாம் மதிக்கல. ஆடம்பர கார் வாங்கினாரு, அதுக்கு வரி கட்ட சொன்னாங்க, அப்பயும் அதை மதிக்கல. பொதுவாக அவர் எப்போதுமே சட்டத்தை மதிக்காத ஒரு நபராகத்தான் நடந்து கொள்ளுகிறாரே தவிர அவர் சட்டத்துக்கு இப்போ இந்த பொறுப்புக்கு வந்துட்டேன், நாங்க மாற்றத்தை தரப்போறோம் அப்படின்னா இன்றைக்கு அவர் மக்களை தேடி போயிருக்கலாம், அவங்க தெருவுக்கே போயிருக்கலாம். ஏன்னா இதற்கு முன்பாக இது இவ்வளவுதானா, இதெல்லாம் டோக்கன் சிஸ்டமா, இத்தனை பேர் தான் விடுவாங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டவர் இன்னைக்கு அவர் தான் இன்றைக்கு அரசை நடத்துகிற நிலையில் இருக்கிறார். அப்போ திருச்சி கிழக்கு மக்களை நோக்கியே கூட அவர் போயிருந்திருக்கலாம். இல்ல இவர் பொது இடத்துல நிகழ்ச்சியை நடத்திக்கலாம், ஒரு மைதானத்துல நடத்தி இன்னும் அதிகமான மக்களை கூட திரட்டி அவர் அதை நடத்தி இருக்கலாம். ஆனா அதை விடுத்து ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளதான் நடத்துவேன் என்பதும்
அதற்கு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அந்த கல்லூரி நிறுவனமே இடத்தை கொடுக்குது அப்படிங்கும்போது இது அனைத்துமே வந்து என்ன சொல்வது, நான் இப்படித்தான் இருப்பேன், என் பின்னாடி யார் இருக்கா பார்த்துக்கோ என்பதை போல ஒரு ஒரு செயலாகத்தான் தெரிகிறது. இது ஒரு பண்பட்ட அறிவார்ந்த செயலா தெரியும். இல்ல இப்ப கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும், பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி இது போன்ற நிகழ்ச்சி நடத்தினா அதே காரணம் காட்டி பல்வேறு கட்சிகள் வந்து அதை நிகழ்ச்சி நடத்துவதற்கு நிர்பந்தம் பண்ணிட மாட்டாங்களா? குறிப்பாக ஆர்எஸ்எஸ் வந்து இயக்கம் வந்து சாகா அப்படின்ற பெயர்ல தனியார் பள்ளிகளை பயன்படுத்துறாங்க. அதுக்கு எதிராக வந்து நடவடிக்கை என்பது தீவிரமாக எடுக்கப்பட்டு வந்த நிலையில விஜய்க்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கல்லூரிகளை பயன்படுத்துவது என்பது மாணவர்களுடைய அந்த கல்வியை பாதிப்பதை தாண்டி கல்லூரி வளாகத்திற்கும் ஒரு இடைஞ்சலாக அது மாறிவிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும். இது போன்று பொலிட்டிக்கல் பார்ட்டி பயன்படுத்தி விடக்கூடாது என்று ஒரு உத்தரவை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக உயர்நீதிமன்றம் கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல இப்ப மக்கள் எழுதுறாங்க. ரொம்ப குறிப்பாக விஜய் அவர்கள் முதல்ல வந்து ஒரு கட்சி தலைவர் தான், இப்ப சிஎம்ஆ இருப்பதனால இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த தீர்ப்பை மீறி அந்த நிர்வாகத்திற்கு முட்டுக்கட்டை கொடுத்தாரா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா விஜய் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்தை சேர்த்திருக்கிறார், அவர் மீது பிஎம்எல்ஏ கேஸ் போடணும், இடி விசாரிக்கணும் என்று போட்ட ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்துல இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்ததுனால அந்த வழக்கை ஒருத்தர் வாபஸ் வாங்குறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கோர்ட்டு தாமாக முன் வந்து இது குறித்து ஒரு வெளிப்படையான கருத்தை சொல்ல வேண்டும் அப்படின்ற பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து தாமாக முன் வந்து அரசு நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் வேண்டுகோளும். ஏன்னா இப்ப நீங்க குறிப்பிட்டதை போல நாளைக்கு இது என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தனக்கு வேண்டிய நிறுவனங்களை இதை பயன்படுத்துவாங்க. இப்ப இவர் ஒரு மத பின்புலத்தோடு இருக்கிறார், இவர் சார்ந்த மதத்தை சேர்ந்த ஒரு கல்வி நிறுவனம் இவருக்கு அரசியல் கூட்டத்துக்கு இடம் கொடுக்குது. நாளைக்கு இன்னொரு மதம் சார்ந்தவர்கள் கிளம்புவாங்க, அவங்க நாங்க இந்த இடத்துல கூட்டம் நடத்துவோம் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து கடந்த ஆட்சியில RSS சாக்கா என்ற பெயரில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட பள்ளிகளில் கல்லூரிகளில் நுழைந்து அவர்கள் சாகா நடத்த முற்பட்டதை எல்லாமே சட்ட ரீதியாக கடந்த திமுக ஆட்சி என்பது வந்து தடுத்தது. மதுரையிலேயே ஒரு பள்ளியில பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டாங்க அவங்க RSS நிறுவனங்கள் உள்ள வந்து தங்கி இருந்த நிலையிலும் கூட அந்த சாகா நிறுத்தப்பட்டு உடனடியாக அந்த பள்ளியில இருக்கிறவர்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் நாளைக்கு இவர் பண்ற வேலை என்ன ஆகும்னா, நாளைக்கு அவர்களுக்கும் கதவை திறந்து விடுவதற்காகத்தான் இவர் இந்த வேலையை பார்க்கிறாரா என்கிற சந்தேகமும் நமக்கு வருகிறது. ஏன்னா நான் இதை பண்ற மாதிரி பண்ணிக்கிறேன், இதை பார்த்து நீங்களும் பண்ணிக்கங்க என்று சொல்வதை போலத்தான் நீங்க அடுத்தவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டியவர், அப்ப இவரே அந்த செயலை செய்யாமல் இருக்க வேண்டும். இப்ப நாளைக்கு வந்து அவங்க சாகாவை நீங்க நிறுத்த போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இது நடந்திருக்குல்ல, அப்ப அதை முன்னுதாரணமா காட்டி எனக்கு பெர்மிஷன் கொடுங்கப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் RSS விரும்புகிற இடத்துல எல்லாம் சாகா நடத்தி கொள்ளலாம், கல்வி நிறுவனங்களில் எல்லாம். அதற்காகத்தான் விஜய் வந்து இந்த வேலையை செய்யறாரா? அல்ல, இது இந்த விஜய்க்கும் RSSக்கும் இருக்கக்கூடிய இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்கை புரிந்து கொள்ளாமல் ஒரு கிறிஸ்துவ கல்லூரி நிறுவனம் வந்து அவருக்கு இடம் கொடுத்துருச்சா என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்துல வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு உயர்நீதிமன்றம் வந்து இதை தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தால் அது நன்மை பயன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை முன்னேற்ற பெறுகிட்டீங்க, ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.